ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பஸ்ஸில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக ரூக்கத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மேட்டுன்னு வராது, கரெக்டாக? என்னென்னா கிங் H7 வந்துடும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ரிப்பீட்டட் மூவ் தான், ஆனால் மேட் ஆகுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு குயினை வச்சு செக்கு எங்கே வைப்பாங்க? கிங் H7 வரணும், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம்? குயினை வச்சு செக்கு எங்கே போவாங்க? மறுபடியும் ஒன்று H8 போதா, ஏதோ G8, கரெக்டாக? H8 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேட், கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஏன் ரூக்கை போடாமல் குயினை போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் இது டவுட்டு கரெக்ட் தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம ரூக்கத்துக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, கிங் இங்கே வரும். இங்கே G6 நம்ம குயின் வரணும்னா சப்போர்ட் வேணும். இன்னொன்று ரூக்கு 5 தான் இருக்குது, கரெக்டாக? அதே இது நம்ம ஃபஸ்ட்டு ரூக்கை போடாமல் குயினை போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூக் சென்டரில் இருக்குது, E6 சென்டரில் இருக்கா? இங்கே பாருங்கள், சென்டரில் இருக்குது. அந்த சென்டர் அந்த ரூக்கை நம்ம குயினை ரூக்கிட்டேருந்து சேவ் பண்ணுது, கரெக்டாக? அதனால தான் அந்த இது ஃபஸ்ட்டு குயினை போட்டுட்டு ரெண்டாவது ரூக்கை போடுறோம், குயின்க வரும். இப்போ பாருங்கள், இப்போ சென்டரில் ரூக் இருக்கிறதுனால குயின் சேஃப் ஆகுது. இன்னொன்று ரூக் சப்போர்ட் செக் ஆகுது. இப்போ கிங் நகன்றுச்சு. இப்போ குயினுக்கு சப்போர்ட் தேவை கிடையாது, வெறும் செக் வச்சா போதும். இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, பிகினர்ஸ் தான் யோசிப்பீங்க, ரூக்குக்கு குயின் போகுதே அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க செக்குக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். செக்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நம்ம குயின் சேஃப் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு இந்த பஸ்ஸு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஸ்ஸோடு வரேன். ஓகே, தேங்க்யூ.